கிட்டத்தட்ட அரசியலில் இந்த நம்ம பொலிட்டிக்கலாக எடுத்து பேசலாம். அது அந்த வார்த்தையிலே இல்லாமல் ஒரு திக்கு தெரியாத காடா, ஒரு இக்கட்டான சூழலில் அப்படி திமுக இருக்காங்களா ஒன்று, அப்படி ஒரு நெருக்கடி வந்துருச்சா, சரி கடந்து போகலாம் அப்படின்றப்பையும் எதிர்கட்சியை அவங்களால செயல்பட முடியாத, இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழலில் இருக்காங்களா, அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? திமுகவினுடைய இயங்கியல்ல ஒரு தேக்கம் இருக்க மாதிரி ஒரு நிலை, ஒரு பார்வை இருக்கு. ஒன்று, அடிப்படையில் அவர்கள் எதிர்கட்சியாக வைப்ரண்டாக செயல்படுவாங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் 18 ஆண்டுகள் காங்கிரஸ்க்கு எதிராக இருந்தது, 30க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் அதிமுகவுக்கு எதிராக இருந்தது. தாவேக்காவை அதே சிலபஸில் நம்ம ஃபிட் பண்ணலாமான்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இந்த இடத்துல எப்படி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற தாவேக்காவுக்கு 6 மாதம் டைம் வேணுமோ, தாவேக்காவை ரீட் பண்ணி எதிர்கட்சியாக செயல்படக்கூடியதற்கான யுக்திகளை டிசைன் பண்ணுறதுக்கு திமுகவுக்கும் நேரம் வேணுமோன்னு நான் பார்க்குறேன். இப்போது அவர்கள் செய்வதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் செல்ஃப் கோலா போவதற்கும் வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஆட்சி கவிழும் அப்படிங்கிறதுக்கு மாற்றாக உங்களுக்கு வேற எதுவும் அந்த இடத்துல விமர்சிக்கணும்னா, இந்த முறை அவங்க தனி பெரும்பான்மை வாங்கல, இந்த 5 ஆண்டுகளும் மக்கள் நம்பிக்கையை வென்றெடுப்பாங்களான்னு தெரியாது, மக்கள் பிரச்சனையை நாங்க பேசி திரும்ப வருவோம்னா அது வேற. நீங்க மீண்டும் 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 இது ஏதோ ஒரு வகையில் நீங்க தாவேக்காவை ட்ரெடிஷ்னலாக அதிமுகவையோ காங்கிரஸுக்கோ எதிராக செய்த அந்த எதிர்கட்சி அரசியலை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறதே சரியான ஒரு கேள்வி இருக்கு. அந்த ஆட்டத்தை ஆடக்கூடாதுங்க. அந்த ஆட்டம் இப்ப மொத்தமா எல்லா கோட்டையும் அழைச்சிட்டு முதல்ல இருந்து தமிழ்நாடு அரசியல் களம் 26 ரிசல்ட்டுக்கு பிறகு ரீவாம்ப் ஆயிருக்கு. அப்ப அந்த இடத்துல யுக்தியில இருந்து ஒவ்வொன்றத்தையும் வியூகத்தையும் மறு வடிவமைப்பு செய்ய வேண்டிய தேவை இருக்கா என்பதை திமுக பரிசீலிக்கணும். கூட்டணியாவா இல்ல நரேஷனாவா இல்ல எதிர்கட்சி செயல்பாடா, எதை மாத்தணும்னு நினைக்கிறீங்க? இப்ப அடிப்படையில் அவங்க எதை கொண்டு வர போறாங்கிறது முதல்ல அவங்க கட்சிக்கான மறுகட்டமைப்பு மறுசீரமைப்புங்கிற இடத்துல இருந்து வரும். இந்த மறுசீரமைப்பு டாப் டு பாட்டம் போறதா, பாட்டம்ல இருந்து டாப்புக்கு வர்றதாங்கிறது. நீங்க எந்த மாதிரி போனோம்னா மேல் பூச்சாக உங்களுடைய எதிர்கட்சி அரசியல் அல்ல, கிராஸ் ரூட்டுக்குள்ள போய் நீங்க என்ன செய்ய போறீங்கிறது தான் கேள்வி. நீங்க பதிலுக்கு உடனே தாவேக்கா கிராஸ் ரூட்டுக்கு போயிருச்சுன்னா அவங்க இந்த வாக்குகள் அதை தாண்டி கன்வென்ஷனல் மெத்தட் இல்லாமல் அவங்க போயிட்டாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அவங்க அக்ராஸ் த ஸ்பெக்ட்ரம் எல்லாரையும் கவர் பண்ணியிருக்காங்கன்னா தவற விட்ட இடத்தை காய்தல் ஓர்தல் இன்றி நீங்க உங்களுடைய பயசை ஓரம் தூக்கி வச்சுட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஒரு இடம் நீங்க கட்சியை ஒவ்வொருத்தருமே அப்படி பண்ணியிருக்காங்க, உட்கட்சி பரிசோதனை எல்லாம் நடந்திருக்கின்றது. திரு கண்ணன் அவர்கள் சொல்வது நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்க, தீவிர பாஜக எதிர்ப்பை எடுக்க போறீங்களா, அப்படி எடுக்கிறதுக்கு பலன் அது விஜய்க்கு அவர்களுக்கு போகுமா இவங்களுக்கு போகுமான்ற ஒன்று. ஏன்னா இதுல ஒரு 10 வருஷம் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டாங்க திமுக, திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்கான ஒன்று. இல்லாட்டி கூட்டணி பலம்ன்றது. இப்போ கண்ணன் அவர்கள் சொன்னால் நீங்கள் தனியாக நிற்கலாம், ஆனால் சீட் கன்வெர்டபிலிட்டி நம்ம விஜய்க்கு என்ன சொன்னால் ஒரு 234 நிற்பாருங்க, 25% வாங்குவாருங்க, சீட்டு கன்வெர்ட் ஆகாதுன்னு சொன்னாங்க. திமுகவால் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான உட்கட்சியை மட்டும் பண்ண முடியுமா, இல்லை வியூகத்தை மாற்றணுமா, கூட்டணினா எங்கே போ, அதுதானே இப்போ அதை தாங்க திரு கண்ணன் சொல்ல. இது ஒரு முக்கியமான காலகட்டமாக இருக்குன்ற, மிக முக்கியமானது அந்த கூட்டணி என்கிற புள்ளி. இப்போதைக்கு அவர்கள் இருக்கிற நிலையில் நம்ம இடைத்தேர்தலுக்கு இது என்ன மாதிரியான ஒரு டெம்பரரி செட்டப்ஸ் வரப்போதான்னு பார்க்கணும். பொது வேட்பாளராக சீமான் அவர்களை கொண்டு வருகிறார்களா, சமீபத்திய சமிக்கைகள் அப்படி போகிறதா, நீங்கள் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதற்கு அடுத்த 5 ஆண்டுகள் அல்லது அந்த அரசியல் என்பது தாவேக்காவுக்கு எதிரான அணி என்பதை நோக்கி தான் அது விஜய் வெர்சஸ் அதர்ஸ் தான், விஜய் வெர்சஸ் அதர்ஸாகத்தான். அப்புறம் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர் இன்றைக்கு அவங்களை எதிர்த்து தானே இப்போ பொசிஷனிங் திமுகவுக்கு ஆன்டி டிவிகேவினுடைய முகமாக யார் இருப்பாங்கிறதாக மாறும். நாளைக்கு அண்ணாமலை வராரு, இந்த பக்கம் உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆப்வியஸாக இப்போ இந்த குதிரை பேரம் சார்ந்த விஷயங்கள்லாம் வரும்போது அவர் ட்ரிகர் ஆயிருப்பார், அவர் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சா என்னவாயிருக்கும். இதெல்லாம் அவங்க எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள். அந்த இடம் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்கக்கூடியவர்கள் அவங்களா வெளியேற்றக்கூடிய நிலையில் இல்லை. புதிய கூட்டணிக்கு எந்த அளவுக்கு மெனக்கிடுவாங்க என்கிற கேள்வி இருக்கிறது. நீங்க கட்சியை மறுகட்டமைப்பு செய்யாம அந்த கூட்டணிங்கிற ஆப்ஷனை நோக்கி நகர்ந்தா உங்களுடைய பலமே தெரியாம நீங்க அங்க கூட வரவங்களுடைய ஒரு இதுக்கு மறுகட்டமைப்பே ரொம்ப சிறப்பா அதிமுகவோ திமுகவோ பண்ணிடுறாங்கன்னா கூட உங்க மேக்சிமம் எவ்வளவு பர்சன்டேஜ் அச்சீவ் பண்ணாங்கன்னு இருக்குல்ல, நம்ம அதை வச்சே பேசலாம். கூட்டணி இல்லாம போய் அதை அடைஞ்சிட முடியும் என்பது அல்ல. அப்ப அந்த இடத்தை எப்படி திமுக கடக்க போகுதுன்ற இதுதான். இப்ப நீங்க ரீஅலைன்மெண்ட்னு போறீங்களா இல்ல அதிதீவிர பாஜக எதிர்ப்பு? நீங்க திரு விஜய் அவர்களை நம்ப வேண்டாம், இவங்க போனவங்க எல்லாம் வேற ஆதாயத்துக்காக போயிருக்காங்க, நாங்க தான் சொல்லி களமாட முடியுமா? எந்த இடத்தை நோக்கி நகருவாங்க? திமுகவுக்கு 2 விஷயம் இருக்கு. இந்த 5 ஆண்டுகள் அவர்களை நம்பி இப்ப வாக்களித்திருக்காங்கல்ல, அதாவது வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லிங்கிற நரேட்டிவ் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனால் அவர்கள் ஜெயித்ததில் அந்த நரேட்டிவுக்கு வந்த வாக்குகள் இருக்காங்க இல்லையா, இவங்க திரும்ப நழுவாம இருப்பதற்கு ஒரு கான்பிடன்ஸ் பில்டிங் மெஷரை திமுக செய்ய வேண்டிய தேவை இருக்கு. இழந்த வாக்குகளை மீட்பது என்பதை தாண்டி உங்களுக்கு இந்த முறை வாக்களித்தவர்களுக்கு நம்பகத்தன்மையாக நீங்கள் என்ன அரசியலை செய்ய போகிறீர்கள் இருப்பதை இழக்காமல் இருக்க
என்பது இன்னும் முக்கியமான புள்ளியா இருக்கும். இப்போ பாஜக எதிர்ப்புக்கு நேரடியாக இன்றைய முதலமைச்சருடைய பேச்சுகள், அவங்களுடைய ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு பூடகமாகத்தான் இருக்கிறது. எல்லாத்துலேயும் ஏன் ஹெட் ஆன் கொலேஷனுக்கு போனோம், நேரடியாக மோத வேண்டியது அப்படிங்கிற இடத்துல அவர் கவனமாக இன்றைக்கு திமுக சொல்லக்கூடிய விஷயங்களுக்கான கேடயமாகவும் பாஜக எதிர்ப்புக்கான விஷயமாகவும் தங்களுடைய கூட்டணி கட்சிகளை முகமாக உள்ள வச்சுட்டு அவங்க சேஃப் கேம் ஆடுறாங்களோங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. இப்ப பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியை இன்னொன்று, இப்ப எதிர்முகாமில் இருக்க திரு விஜய் அவர்களோட ஸ்ட்ராட்டஜியை பார்த்தா தண்ணீரின் பாங்குல தான் அவர் நிலைப்பாடுகள் இருக்கு. அவர் எந்தெந்த கோளையில் இருக்கிறாரோ அந்த உருவம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. அவரால் பாமகவோடையும் இணக்கமா, பாமகவில் கவர்மெண்ட்டை பாராட்டுறாங்க, இங்க விசிகா பாராட்டுது, தாவேகாவை எதிர்ப்பதற்காகவே வந்த திரு அண்ணாமலை அவர்கள் கிளீன் சீட் கொடுக்குறாரு, ரொம்ப பிரமாதமா இருக்கு. அப்படின்னா இந்த ஆட்டத்தை ஆடுறதே ரொம்ப சிரமமா இருக்குமான்ற ஒரு சூழல். அது தாவேகாவை ரொம்ப ஆரம்ப கட்டம்னு சொல்றாங்க, ஆனா அவங்க ஏற்படுத்துற நெருக்கடி ரொம்ப பெருசா இருக்கா எல்லா கட்சிகளுக்கும்? இல்லை, இப்போ நெருக்கடிங்கிறது நீங்கள் அதிகாரத்துக்கு உட்கார்ந்த பிறகு உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் அதை எப்படி ஒட்டுமொத்தமாக கன்சாலிடேட் பண்ணுவது என்பது அங்கே உட்கார்ந்த பிறகு உங்களுக்கு அதற்கு பிறகு கிடைக்கக்கூடிய அந்த வேகமும் அந்த வீரியமும் இருக்குல்ல, இது அதனுடைய விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்காரும்போது அமாவாசை கணக்கு அவருக்கும் சொல்லப்பட்டது இல்லை. எடப்பாடி அவர்களுக்கு அமாவாசை அந்த ஆட்சி தாங்கண்டாதுன்னு அன்னைக்கு டிடிவி அவர்களோட இருந்தவங்க சொன்னாங்க. பட் உட்கார்ந்த பிறகு அந்த கன்சாலிடேஷன் என்பது நடக்கும். இது கான்சியஸாக அதிமுகவை கரைப்பதும் திமுகவை பலவீனப்படுத்தும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம அப்ப திமுக அடுத்து என்னன்ற ஆப்ஷன் நீங்க எப்படி பாக்குறீங்க? எதை நோக்கி நகருவாங்க? இல்ல, அவங்க இப்போதைக்கு ஒரு மிக முக்கியமான நேரம் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஜெயலலிதா அவர்கள் கொடநாடு ஃபார்மேட் எடுத்த மாதிரி இங்கேயும் ஒரு தேவை இருக்கிறதாங்கிற கேள்வி இருக்கு. நீங்க பழையதுல டிவைஸ் பண்றதை தாண்டி கிரவுண்ட் மாறி இருக்கு, கேமோட ரூல்ஸும் மாறி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணா சரியா இருக்கும். கண்ணன், சூழல், சில சூழல்கள் அரசியலே புரட்டி போட்ட தன்மையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். கடைசி ஒரு 2 மாதங்களே சூழலை மாற்றி இருக்குன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணா நம்ம ரொம்ப ஏழியா பேசுறோமோ அப்படின்னு வச்சுக்கலாமா? உண்மைதான், இது ரொம்ப சீக்கிரம் தான். ஏன்னா இந்த தாவேகாவினுடைய செயல்பாடு, நிலைப்பாடு இதெல்லாம் போக போகத்தான் தெரியும். என்ன போக போக தெரியும், இந்த பூவின் வாசம் புரியும்ன்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவ் ஆம்பிகுவிட்டியை அதாவது ஒரு இந்த பக்கமும் அல்ல அந்த பக்கமும் இல்லை, ஒரு சாம்பல், வெள்ளையும் அல்ல கருப்பும் அல்ல, ஒரு சாம்பல் இடத்துலயே அந்த மண்டலத்திலேயே இருக்கிற ஒரு அரசாக இது இருக்கு. அதுக்கு பெரிய லாவகமான ஒரு நிலை. இது இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம். அந்த நேரத்தில் ஒன்றுமே பேசாமல் ஒரு நிலையே எடுக்காமல் இருப்பது கூட ஒரு நிலை தான். அதைத்தான் இப்போ அவங்க வெற்றிகரமாக கையில் எடுத்திருக்காங்க. திருப்பரங்குன்றத்தில் நீங்க பார்த்தீங்க, அதுக்கப்புறம் அவங்க பரந்தூர்ல நமக்கு சரியா தெரியல, அவங்க அதை நோக்கி போகலன்னு மட்டும் தெரியுது. ஒரு தெளிவான ஒரு பார்வை இல்லை, ஒரு மர்மமா இருக்கு. அதனால கொஞ்சம் நம்ம காத்திருக்கணும். இப்போ இதே சூழல் தான் இருக்குமா, இல்ல இந்த அலைன்ஸ் தான்? இப்ப நம்ம திமுகவுக்கு அலைன்ஸே இல்லைன்னு பேசுறோம். இப்ப விஜய் அவர்களோடு கரம் கோர்த்தவர்கள் இப்படியே இருப்பாங்களா ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நேற்று திரு கிருஷ்ணசாமி அவர்கள் நேர்காணல்ல அவர் கொடுத்த சமூக முக்கியத்துவம், பிரதிநிதித்துவம் வேறு விளைவை ஏற்படுத்தி இருக்கு. சமூகத்தில் அது வேற கன்சால்டேஷன் போகும். எல்லாத்துலயும் அரசியல்ல ஒரு இயங்கியல ஒரு காரணம்னா ஒரு விளைவு இருக்கும். அதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? அப்படி ஒரு சூழல் அதை திமுக பயன்படுத்திக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, அது பார்த்தா அந்த பேட்டி கிருஷ்ணசாமி நீங்க உங்களுக்கு கொடுத்த பேட்டியில் அவர் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை சொல்றாரு அவரு. பட் அது ஷேப்பப் ஆகி வரத்துக்கு அவ்வளோ சுலபமாக அது வருமானு எனக்கு தெரியல. எனக்கு இந்த அடுத்த நாடாளுமன்ற தேர்தல்களை அளவுகோலாக வைத்து பார்த்தால் 3 ஆண்டுகளுக்குள்ள அது வருமானு எனக்கு தெரியல. பட் அதை விட முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, 29 மக்களவை தேர்தல்களில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணியில் இணைந்தால் ஆச்சரியம் இல்லையோ என்ற எண்ணமும் வருகிறது. எப்படின்னா, 3 பேருடைய பேச்சுக்கள், ராகுல் காந்தி, ப. சிதம்பரம், அபிஷேக் மனு சிங்வி, 3 பேருமே கடந்த 1 மாத காலத்தில் தொடர்ச்சியாக வெவ்வேறு நேர்காணல்களில் இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகம், தாவேகா 2 பேருமே இருக்கலான்னு பேசுகிறாங்க. அப்போ அந்த ஆப்ஷனை நீங்கள் அவங்க ஓப்பன் அவுட்டில் தான் வச்சுருக்காங்க. அவங்க இந்தியா கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொள்ளாத திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை நீதிபதி அவர்களுக்கு SIR சம்பந்தமாக எழுதின அந்த கடிதத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆம் ஆத்மியும் கையெழுத்து போட்டிருக்கு, திமுகவும் கையெழுத்து போட்டிருக்கு. ஸோ அந்த ஒரு சின்ன விண்டோ ஓப்பனாக இருக்குமோன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா வேற ஆப்ஷன் டிஎம்கேக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும், அசம்பிளி வேற, பார்லிமெண்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வயபிள் ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி தான். அப்படி இல்லைன்னா அது வாஷ் அவுட்.
வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு வந்து. ஏன்னா மக்கள் வந்து உங்களுக்கு எம்ஜிஆர் காலத்துலேருந்து வந்து உங்களுக்கு வந்து மக்களவைத் தேர்தலுக்கு ஒரு மாதிரியும் மாநில தேர்தலுக்கு ஒரு மாதிரி இப்போ 24 நம்ம பார்த்தோம். 24 40 சீட்டு ஜெயிச்ச திமுக கூட்டணி, திமுக உங்களுக்கு 26 வந்து தோக்குறாங்க, அவங்க தலைவரே தோக்குறாரு. அப்போ இந்த அளவுகோலை வச்சு பார்க்கும்போது காங்கிரஸ் வந்து ஒரு விண்டோவை வந்து 29க்கு வந்து ஓப்பன் பண்ணி தான் வைக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் திமுகவுக்கு, எந்த அளவுக்கு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுப்பார் வரும் நாட்களில் அப்படின்றதையும் நம்ம உன்னிப்பாக பார்க்கணும். முக்கியமான இஷ்யூஸ்லாம் வந்து அவங்க ராஜ்யசபா சீட்டு வந்ததையும் வேணான்னு அவங்க ஒதுக்கிட்டாங்க. தெரியும் எஸ்ஐஆருக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டவங்க அந்த தீர்மானத்தில் அவங்க கையெழுத்து போடலை அந்த கடிதத்தில். ஆகவே இதை வச்சு பார்க்கும்போது எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து ஓப்பன் அவுட்டாக தான் இருக்குது 29 பார்லிமெண்ட்டை பொறுத்து. ஜீவா, அப்படி அந்த சூழல் தான் இருக்கா? 29ல் என்ன வேண்டுமானாலும் இருக்கலான்ற அந்த சூழல் தான் இருக்கா, இல்லை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, இப்போ கூட்டணி இல்லாத ஒரு நிர்கதியில் திமுக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் பேசப்பட்டதில்ல. கூட்டணி வரும் வராது, அது தமிழ்நாட்டில் மாறி மாறி வரும், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. கடந்த தேர்தலில் திமுகவுக்கு மைனஸே கூட்டணி தானுங்க. கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு கொடுத்தது அவங்க வேலை பார்க்காதது, கூட்டணி கட்சிகளே வாக்குமூலம் கொடுத்தாங்களே, எல்லாருமே அதற்கு முன்பே விஜயை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்களே, அது ஒரு மைனஸ் தான். இப்போ விஜய்கிட்ட அந்த கூட்டணி கட்சி போயிருக்கு. எல்லாரும் கூட்டணி கட்சியை வந்து 1+1 2ன்னு சொல்கிறாங்க, 2+1 3ங்கிறாங்க. அது ப்ளஸ்ஸாக தான் இருக்குமா? அப்படி மைனஸாக மாறாதா? வர வாய்ப்பே இல்லையா? மைனஸ் ஆயிருக்கு. 26 கட்சி, நிறைய 26 கட்சி சேர்ந்து வந்திருக்கு. மதிமுகவோட கூட்டு 4 கட்சி, என்ன இது 2 இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், ஐயுஎம்எல் எல்லாரும் அவங்க வச்சுக்கிட்டோம், பாமகவையும் சேர்த்தே வச்சுக்கிட்டோம். கூட்டணி கட்சி சேருவதால் நெகட்டிவ் ஓட்டு வருமா வராதா? அதாவது வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ இவர் வந்து என்ன சொல்றாரு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு திமுக யாருக்கும் தரல, குறிப்பா திமுக யாருக்கும் தரல, நான் தலித் கட்சிக்கு தருவேன், முஸ்லீம் கட்சிக்கு தருவேன், வர்ற கட்சிகளுக்கான் தருவேங்கிறாருல. இப்ப உள்ளாட்சியில 6 மேயராவது குறைந்தபட்சம் தரணும்ல. அவர் பேசின விஷயத்துக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு 6 மேயர் தரணும், முஸ்லீம் லீக்குக்கு ஒரு 2 மேயர் தரணும். தரலாம், 25 சீட் இருக்குல்ல மேயர் சீட்டு, ஏன் தரக்கூடாது? திமுக எங்களை வஞ்சித்து விட்டது சரி கட்டுறதுக்கு இங்க அது மட்டும் இல்ல, மிகப்பெரிய தலித் ஓட் பேங்க்ல தான் விஜய் ஜெயிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு விடுதலை சிறுத்தைகளுக்கு அவர் 6-7 கூட தருவார், நான் கூட குறைத்து சொல்வேன். அவர் கூட மனசுல வச்சிருக்கலாம் விஜய் அதிகமா தரணும்னு. சோ அவர் வந்து அவங்களுக்கு 6 சீட்டு 7 சீட்டு தரணும், முஸ்லீம் லீக்குக்கு 2 தரணும், மதிமுக இருந்தா அவங்களுக்கு ஒரு 2 சீட்டு தரணும். இவ்வளவு சீட்டு அவங்க தர வேண்டியது இருக்கு. இவ்வளவு சீட்டு தந்தது போக இப்ப நீங்க பேசி அதாவது பணமே கொடுக்காம உங்க கொள்கையால ஈர்த்து வந்திருக்காங்கல்ல 2 விஜயபாஸ்கர்கள், அவங்க உள்ளாட்சியில 1000 பேரை கூட்டி வந்திருக்காங்க. அவங்கள கூட்டி கடா வெட்டி ரெடி பண்ணி தான் விஜயபாஸ்கர் கூட்டி வந்திருக்காங்க. அந்த ஊழலற்ற நேர்மையாளர்களுக்கு நீங்க சீட்டு தரணும், அது ஒரு விஷயம் இருக்கு. இது போக உங்களுக்கு போஸ்டர் ஒட்டி நீங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் தலைவான்னு உங்களுக்காக அஜித் முகத்துல சாணி அடிச்சான் பாருங்க, அந்த விஜய் ரசிகருக்கு சீட்டு தரணும். அப்ப சொல்லுங்க கூட்டணி லாபமா நட்டமா? ஒரு முக்கியமான பாயிண்ட் திரு கண்ணன் அவர்கள் சொல்லணும்னா, சில நேரங்களில் பேரரசு விரிவடைகிற போது அதுவே பலவீனமா மாறிடும். அப்பதான் பேரரசு திரும்ப அந்த கட்டத்தையும் நம்ம கவனிக்க தவறமான்னு ஒரு விஷயம் இருக்கு.